பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த நாளில் கூட கடைசி மாதம் கடைசி வாரத்தில் வந்திருக்கோம். இந்த மார்ச் மாதத்தின் கடைசி வாரம். நம்ம கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். இந்த நல்ல ஒரு மாதத்தை கொடுத்து இந்த கடைசி வாரத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் ஆண்டவர். நன்றி சொல்வோம். ஹalleluya. Thank you Lord. நன்றி அப்பா கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இந்த மாதத்தின் அப்பா எத்தனையோ காரியங்கள் அப்பா கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அப்பா நடந்தது. அது எல்லாவற்றிலும் அப்பா தேவரீர் நீர் இருந்து எங்களை வழிநடத்தினீர், அதற்காக நன்றி. உம்முடைய காக்கும் கரங்கள் எங்களை காத்து வழிநடத்தி வந்தது, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருந்து புயல் போல சூழ்நிலை இருந்தாலும் அதன் மத்தியிலே தண்ணீரின் மேல் நடந்து வந்து எங்களை கை கொடுத்து தூக்கினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் அப்பா தேவரீர் அப்பா உமக்கு ஏற்ற கர்த்தாவே தேவரீர் அப்பா ஒரு மாதமாக அமைந்ததற்காக நன்றி. எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் இந்த லென்த் நாட்கள் கூட கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற எங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். இந்த வாரம் கூட கர்த்தாவே தேவரீர் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். வருகிற வாரம் கர்த்தாவே தேவரீர் அப்பா புதிய கர்த்தாவே மாதத்தை சந்திக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாங்க தேவரீர் அப்பா. கர்த்தாவே உம்மில் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தை வசனம் கற்றுக்கொண்டு தேவரீர் உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க நீர் கிருபை தாங்க, ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமையா உம்முடைய வல்ல நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. praise God. praise the Lord. hallelujah. இயேசுவே ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. Jesus is God. That is what Christianity is all about. hallelujah. நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இதுவும் ஒரு வழிதான் அதுவும் ஒரு வழிதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து He's a man அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். நிறைய பேர் அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு போராளி என்று நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் we believe in all these things, but அதோடு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் நம்புகிறோம். என்ன? இயேசுவே நமக்கு ஆண்டவர், நமக்கு கடவுளாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் ஆணித்தரமாக அதுதான் கிறிஸ்துவும். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடுவோம். அதை பாடும் பொழுது கை தட்டி நாம் பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையால் படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையால் படைத்தார். சர்வசிருஷ்டியே நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வசிருஷ்டியே நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது
ஒன்றுமே இல்லையே. அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீங்க இருக்கிறவர், சமாதானக்காரர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரர். சர்வ வல்லவர், சகல வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சகர் கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சகர் கண்மலை, அவரே தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையால் படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையால் படைத்தார். சர்வசிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வசிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், 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 இயேசுவே ஆண்டவர். Hallelujah, praise God. Hallelujah. இயேசுவே நம்மளுடைய ஆண்டவர். Lord Jesus Christ is our God and Lord. Hallelujah. எல்லாம் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let's stand up, rise to our feet and worship our heavenly Father, the Lord who created the heavens and the earth. Hallelujah. ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். Hallelujah. Lord Jesus, we praise you, God. Hallelujah. இயேசுவே, மகிமையுள்ள ஆண்டவரே, பரிசுத்தரே, மீட்பரே, ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Our great God, our Lord. Hallelujah. The Son of God, Deva Kumaran, the Son of Man, Manisha Kumaran. Hallelujah. The Messiah, the only one. Hallelujah. Messiah Vandavar. Hallelujah. The anointed one, Christu அவரே, the anointed one. Hallelujah. நமக்காக வந்த ரட்சகர் அவர் ஒருவரே. Hallelujah. There is way, there is life, there is truth only in our Lord Jesus Christ. Those who believe in the Lord Jesus Christ shall have life.
those who believe in the Lord Jesus Christ, கர்த்தரை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு, அவர்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. We worship you, Lord. We glorify you, Lord. All glory, honor and praise to you, Lord Jesus. Hallelujah. You died for us on the cross, Lord. Hallelujah. எங்களுக்காக சிலுவையில் மரித்த எங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். Hallelujah. எங்களுக்காக பாடுகளை அப்பா சகித்தீரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. தேவனே இந்த உலகத்திற்கு வந்து அப்பா கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு ஆண்டவரை காட்டினவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிதாவின் அப்பா ரூபத்தில் அப்பா பிதாவின் சாயல் வந்து எங்களை கர்த்தாவே தேவரீர் அப்பா வழி நடத்தி வந்தீரே. ஒரே ஆண்டவர் ஒரே ரட்சகர் எங்களுக்கு உண்டு, அது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். My Lord Jesus Christ, our Lord Jesus Christ is the only Son of God and He is our deliverer. அவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மகிமை உள்ள ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ரட்சகர், நீரே மீட்பர், நீரே. ஹல்லேலூயா. We glorify you, Lord. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். ஷதரப கபர திர கபர துரம சிந்தர கபர துரம். Hallelujah. We praise you, Lord. We glorify you, Lord. Oh, hallelujah. Majesty and glory and honor to you, Lord Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Lord Jesus உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் என்னோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே, when you walk with us, when you live with us, when you guide us, அப்பா தேவரே நன்றி ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன்.
வென்றிடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. எஸ், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஜீசஸ், நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எஸ் லார்ட், நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. Hallelujah. Oh Jesus.
Jesus, Lord. Hallelujah. We praise you, Lord. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி, Lord. Hallelujah. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது, hallelujah, when you are with us, when we travel with you, Lord, நாங்கள் உம்மோடு இருக்கும் பொழுது தோல்வி எங்களுக்கு கிடையாது. Hallelujah. சாத்தானின் எல்லா அந்தகார சக்திகளின் சூழ்ச்சிகளை ஆண்டவரே நீர் முறியடித்து போடுகிறீர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. பாதாளமேக கூரெங்கே, ஹல்லேலூயா என்று ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதாளத்தின் திறவுகோல்களை, சாவிகளை எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஜீவிக்கும் ஒரே ஆண்டவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. Hallelujah. He is alive today and he is hearing your prayers. Hallelujah. He is watching you. Hallelujah. உங்களை பார்க்கும் ஆண்டவர் அவர் ஒருவரே. அவர் காண்கிற தேவன். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைக்கு ஆகாரை வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளை இறந்து போகட்டும், என்னால் பார்க்க முடியவில்லை, அந்த பிள்ளை இறந்து போகட்டும் என்று அவள் விட்டு தூரமாக சென்றாள். ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த வேதத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த பிள்ளையை பார்த்தார். வனாந்தரத்தில் தண்ணீரை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் தள்ளி வைப்பதில்லை. இவர்கள் வேண்டாம் எனக்கு என்று யாரையும் தள்ளி வைப்பதில்லை. God never leaves anyone. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதனாலதான் 100 ஆடுகள் இருந்த பொழுது கூட ஒரு ஆடு, 99 ஆடுகள் இருந்தது, ஒரு ஆடு விலகி போயிருந்த பொழுது ஆண்டவர் அதற்கு பின்பதாக சென்றார். Hallelujah. God does not leave anyone. யாரையும் ஆண்டவர் விட்டு செல்வதில்லை. அவர் உன்னையும் கைவிட மாட்டார். Hallelujah. எல்லா 100 ஆடுகளும் அவருக்கு அவசியம். எல்லா 100 ஆடுகளையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். Hallelujah. Today there is salvation in your house. Hallelujah. ஆண்டவர் இன்றைக்கே உன் வீட்டில் ரட்சிப்பை கொடுக்கிறார். நீ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். Hallelujah. அவசியம் நீ வேண்டும். You are important to me என்கிறார் ஆண்டவர். Hallelujah. I am not seeing your money. நான் உன் பணத்தை பார்க்கவில்லை. I am not seeing what you have. உன் தாளந்தை ஆண்டவர் பார்க்கவில்லை. I am not seeing how beautiful you are. நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று ஆண்டவர் பார்க்கவில்லை. I am not seeing what education you have. நீ என்ன படித்திருக்கிறாய் என்று ஆண்டவர் உன்னை பார்க்கவில்லை. நீ என்ன செய்கிறாய் என்று ஆண்டவர் பார்க்க வில்லை. Hallelujah. God is seeing that you have a sincere heart. அவருக்கான ஒரு நல்ல ஒரு இருதயத்தை நீ வைத்திருக்கிறாயா? இயேசுவே ஆண்டவர், என் கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லும் அந்த இருதயம் இருக்கிறதா? Hallelujah. அந்த செய்தியை மற்றவர்களிடத்தில் போய் சொல்லும் பெரிய ஒரு இருதயம் உன்னிடத்தில் இருக்கிறதா? ரட்சிப்பின் செய்தியை, ஆண்டவரே என்னை காப்பாற்றினீர், அதை போல
போல மற்றவர்களையும் காப்பாற்றுங்க என்று ஓடி சொல்லும் இருதயம் உன்னோடு இருக்கிறதா? மற்றவர்களுக்கு உதவி செய்யும் இருதயம் உன்னோடு இருக்கிறதா? ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பணமோ பொருளோ செல்வாக்கோ உன்னுடைய படிப்போ அந்தஸ்தோ எதுவும் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. நீ எப்படி இருக்கிறாயோ அதையே எடுத்து ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். Hallelujah. That is what God wants. Hallelujah. God is willing to use you as you are today. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீ எப்படி இருக்கிறாயோ அதன்படியே எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் சின்சியர் ஹார்ட், முழு இருதயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கான ஒரு ஏற்ற இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை துதியுங்கள். அவருடைய துதியை, ஹல்லேலூயா, அவர் நாமத்தை உயர்த்தி பிடியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறான். I will sing unto the Lord a new song என்கிறான். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடலை ஆண்டவருக்கு பாடுவேன், என்னாலும் பாடுவேன். ஆண்டவரை என்னாலும் துதிப்பேன். ஏனென்றால் என் ஆண்டவர் இரட்சகர், மீட்பர், என்னை தப்புவிக்கிறார், என்னுடைய கேடகமாய் இருக்கிறார், என் நம்பிக்கையாய் இருக்கிறார், என்னுடைய துருகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னோடு வருகிறவர், என்னோடு நடப்பவர், என்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதியுங்கள். If you want your life to be changed, there is one person that can change your life. Only one person. ஒரு நபர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். Is it too late? Do you think it is too late? இல்லைங்க pastor, it is too late. Now it cannot be changed. It is too late. We cannot change anything. Hallelujah. அப்படின்னு உங்க இருதயம் சொல்கிறதா? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. My God can change anything. Hallelujah. என் ஆண்டவரால் செய்யக்கூடாத, செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா நாம் துதிப்போம், ஆராதிப்போம். ஆவியானவரின் அசைவாடுதல். ஹல்லேலூயா. Lord, Holy Spirit, we praise you, Lord. எங்களோடு அப்பா அசைபடுவதற்காக நன்றி அப்பா. அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நிறைவான ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வயல் நிலை ஆகுமே.
பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல் நிலாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. வனாந்தரமாய் இருக்கிற வாழ்க்கை ஹல்லேலூயா வயல்நிலையாய் மாறும். ஹல்லேலூயா. பாழான எல்லாம் ஆண்டவர் பயிர் நிலமாய் மாற்றி தருகிறேன் என்கிறார். ராபதரா சந்தரா கபரதோ. If you trust in God, நீ கர்த்தரை நம்பினால் கர்த்தர் இழந்து போன காரியத்தை உனக்கு உருவாக்கி தருகிறேன் என்கிறார். எப்படி முடியும்? எப்படி இழந்து போன காரியத்தை உருவாக்கி தர முடியும்? கர்த்தரால் முடியும். God can, you cannot. மனிதரால் கூடாது, கர்த்தரால் முடியும். Hallelujah. God can change your life. If you lost everything, if you lost everything, hallelujah, and if you are standing alone, தனியாக நின்று கொண்டு ஆண்டவரே என்று பார்த்தால் ஆண்டவர் சொல்வது இதுதான், எல்லாவற்றையும் மாற்றி தர முடியும் என்னால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க.
நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எஸ் லார்ட். முடியாததும் சாத்தியமாகுமே. முடியாததும் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. எஸ் லார்ட் ஜீசஸ். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது மாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. Hallelujah. We glorify you, Lord. We praise you, Lord. Lord, Holy Spirit. Hallelujah. Hallelujah. ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, we glorify you, Lord. Robarahadi Shundarakhabarabado. Hallelujah. We glorify you, Lord. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அசைவாடும் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நிறைவான ஆவியானவரே, the fullness of the Holy Spirit. Hallelujah. The fullness of the Holy Spirit. நிறைவான ஆவியானவரே. Hallelujah. Hallelujah. இழந்து போன காரியங்களை மறுபடியும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இழந்து போன காரியங்களை மறுபடியும் நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டின் கர்த்தாவே தேவரீர், இந்த ஆண்டின் கர்த்தாவே வாக்குத்தத்தமே அப்பா கர்த்தாவே தேவரீர் அப்பா ரீபில்ட் ரெனியூ அப்பா கர்த்தாவே தேவரீர் மறுபடியும் கட்டுவீர் அப்பா, மறுபடியும் புதுப்பிப்பீர் அப்பா கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் லார்ட், ஹோலி ஸ்பிரிட் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ரபரதா ரகபரப ரபரிகரப துரம சிந்தர கபரபரி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் பலவீனங்கள், all your weakness, உங்கள் பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும் ஆண்டவர் சொல்வது. ஹல்லேலூயா.
உங்கள் சுகவீனம் ஹalleluya சுகமாய் மாறும் ஹalleluya ஹalleluya பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே yes lord சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ரபதா சந்தர கபரபதா ஹalleluya ஆண்டவரே நீர் இருக்கும் பொழுது hallelujah when you are with us nobody can stand against us who shall stand against us அப்பா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீ செய்திருக்கிறீர் கர்த்தர் எனக்காக நிற்கும் பொழுது யார் எனக்கு எதிராய் நிற்க முடியும் when God stands for us who shall stand against us hallelujah கர்த்தர் எனக்காக hallelujah my Lord Jesus Christ stands for me hallelujah 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 the heavens stand for me hallelujah பரலோகம் நமக்காக நிற்கிறது hallelujah the heaven will stand for you if you trust in the Lord Jesus Christ hallelujah ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே hallelujah Lord Jesus in the mighty name of our Lord and Savior Jesus Christ we rebuke all sickness hallelujah ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எல்லா வியாதிகளை அப்புறப்படுத்துகிறோம் ஹalleluya எல்லா சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே உம்மையே துதிக்கிறோம் உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர் சேனைகளின் கர்த்தர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க எங்களை கற்றுத்தாங்க எங்களை அப்பா வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உம்முடைய வல்ல நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ரட்சகரே மீட்பரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 ஹalleluya மரங்கள் be seated hallelujah praise God praise the Lord நம்மளுடைய ஞாயிறு ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 7:30 மணிக்கு
ஜேடிஏ ஹால், பாலு நகரில் இருக்கும் ஜேடிஏ ஹாலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நேரத்திற்கு நீங்கள் காலையில் வந்து கலந்து கொள்ளலாம். மறு ஒளிபரப்பு ரீடெலிகாஸ்ட் தான் 10 மணிக்கு IMTVயில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நேரில் வந்து கலந்து கொள்ளவோ இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த 7:30 மணி 7:30 மார்னிங்ஸில் வந்து கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸோ நாம் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஸோ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு ரெண்டர் யுவர் ஹார்ட் அண்ட் டர்ன் டு காட். உன்னுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் மறுபடியும் திரும்பி வா என்ற வார்த்தையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். This is the last week that we are going to see on this title. Hallelujah. Praise God. So நாம் வழக்கம் போல் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 படிக்காததுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக நாம் யோவேலின் புத்தகத்தில் இருக்கும் எல்லா வசனங்களையும் ஒரு வாட்டி பார்ப்போம், ஒரு சின்ன ஓவர் வியூ. ஸோ தட் அந்த யோவேல் புத்தகத்தை நாம் முடித்துவிட்டு நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், யோவேல் 1ஆம் அதிகாரம், யோவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். See, God இந்த வசனத்தில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் வசனம். யோவேல் 1:3 வசனம். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், உன்னுடைய தலைமுறைக்கு, உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, தலைமுறைக்கு ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் செய்த காரியங்களை பற்றி சொல்லுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. ஸோ we have to அந்த என்ன சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை, அவர் நம் வாழ்க்கையில் செய்த காரியங்கள், அற்புதங்கள், அவர் என்ன செய்தார், அவர் ஆண்டவரின் அதிசயங்கள் எல்லாவற்றையும், கர்த்தருடைய வார்த்தை இது எல்லாவற்றையும் ஜெனரேஷனாக பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அதன் பிள்ளைகள், இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க. யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் போனால் தான் கானான் தேசம். அந்த பக்கம் போனால் தான் கானான் தேசம். கானான் தேசத்தில் வந்து இவர்கள், ஆண்டவர் உனக்கு கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ யோர்தான் நதி புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசுவா அந்த கரையோரம் நின்று கொண்டு பார்த்து கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை என்ன செய்யலாம் என்று பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்று அங்கே மென்ஷன் ஆயிருக்கு. லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர், அவர் போய் அங்கே நிற்கிறார் உருவின பட்டயத்தோடு. அவர் சொல்வது, அவர் சில காரியங்களை சொல்கிறார். ரைட்டா? என்ன சொன்னார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் காலையில் யோசுவா செய்தது என்ன? ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள், அதாவது அவர்கள் லேவி கோத்திரத்தார் தூக்க சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர்கள் தான் முதலில் காலை எடுத்து வைக்க வேண்டும். எங்கே? யோர்தான் நதியில். யோர்தான் நதி புரண்டு ஓடிக்கொண்டு இருந்து அப்படியே வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் காலை எடுத்து வைத்தவுடன் என்ன நடக்கிறது? ஒரு பக்கமாக தண்ணி கட்டாயிடுச்சு. செங்கடல் கடல் அதால் 2ஆக பிளந்தார். கரெக்டாக இல்லையா? தண்ணி இருந்தது, 2ஆக பிளந்தார், இப்படி பிரித்தார். ஆனால் 6 2ஆக பிளக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேதத்துலேயும் அப்படி தான் எழுதியிருக்கு. யோர்தான் நதியை 2ஆக பிளந்தார்னு போடல. ஒரு பக்கமாக தடுத்து நிறுத்தினார். ஒரு பக்கம் டேம் மாதிரி தடுத்து நிறுத்தினார். உடனே இந்த பக்கம் ட்ரை ஆயிடுச்சு. ஹல்லேலூயா.
ஏன்னா ஒரு வழி மாதிரி உருவாக்கியிருந்தா இவர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனால் இந்த பக்கம் தடுத்த உடனே இந்த பக்கம் எல்லாமே ட்ரை லேண்ட், எல்லாரும் அப்படியே கடந்து வந்தார்கள். பெரிய அற்புதம். தண்ணீர் அந்த பக்கம் அப்படியே சேர்ந்து நின்றுச்சு, அப்படியே சேர்ந்து நின்றுனே இருக்குது தண்ணி. ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாக ட்ரை லேண்ட், காய்ந்த நிலம், ஆறு வறண்டு போய்விட்டது. அப்போது யோசுவா சொன்னது இதுதான், ஆற்றில் நடுவில் இருக்கும் கற்கள், பெரிய கற்கள், 12 கற்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு ஜனங்கள் 12 கற்களை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணமா, ஆற்று நடுவிலேருந்து எடுத்துன்னு வந்து இந்த பக்கமாக, அதாவது அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டாங்களே அந்த பக்கமாக அந்த கல்லை வைக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பக்கமாக அந்த கல்லை வச்ச உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எதுக்காக இதை வைக்க சொன்னேன், இந்த 12 கற்களை வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பில்லர் மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. எதற்காக வைக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜெனரேஷன் யாராவது வந்து எதுக்காக இந்த கல்லில் என்ன வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய கல் எதுக்கு 12 கல் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கீங்கன்னு பின்னாடி வந்த சந்ததிகள் கேட்டால், ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி கேட்டால் கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்திற்குள் கொண்டு வந்தார் என்று சாட்சி சொல்லுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல ஆண்டவர் வைக்க சொல்கிறார். ஆண்டவரே சொல்கிறார், ஒரு அடையாளத்தை செய்யுங்க, அந்த அடையாளத்தை வையுங்கள். அந்த அடையாளம் எதற்காக என்றால், எப்படி உங்களை எகிப்திலிருந்து, அடிமையிலிருந்து, எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்து பெரிய ஜாதியாக்கி உங்களை ஒரு பெரிய ஒரு 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 நேஷன், ஒரு தேசத்தை கொடுத்தேன் என்பதை உங்கள் ஜெனரேஷனுக்கு சொல்லுங்க. ஒரு வேளை இந்த ஜெனரேஷனில் மறந்துடலாம், ஒரு வேளை இல்லை இந்த ஜெனரேஷன் ஞாபகம் இருக்கலாம், மகன் ஞாபகம் இருக்கலாம், பேர பசங்க மேபி ஞாபகம் இருக்கலாம், சொல்ல முடியாது, ஞாபகம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தெரியாது. அப்போ இந்த வசனத்தில் அழகாக போட்டிருக்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, டெல் யுவர் சில்ட்ரன். கரெக்டாக இல்லையா? உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள், உங்கள் சந்ததிகள் இவர்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கடமை நமக்கு இருக்கிறது. ரைட். ஸோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் நம்ம ஜெனரேஷனில் பாஸ் பண்ணும். we have to tell, இதை உங்கள் தாத்தா வாழ்க்கையில் இதை செய்தார், என்னுடைய தாத்தா வாழ்க்கையில் இதை ஆண்டவர் செய்தார். தலைமுறை தலைமுறையாக நம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார், கைவிடாமல் இதை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக இதெல்லாம் இருக்கிறது என்பது சொல்வது பெரிய பெருமை கிடையாது. ஆனால் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய குடும்பமே வாழ்ந்திருக்கிறது என்பது சொல்வதுதான் பெருமை. ஹல்லேலூயா. தாத்தா அப்படி இருந்தார், தாத்தாக்கு தாத்தா பாஸ்டராக இருந்தார், தாத்தாவுக்கு தாத்தா ஊழியக்காராக இருந்தார், இப்படி சொல்வதுதான் அந்த தலைமுறைக்கு பெருமை. ஏனென்றால் தாவீதுடைய சந்ததிகள், அவருடைய சந்ததிகள் பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதின் குமாரன், தாவீதின் பிள்ளைகள், தாவீதின் குமாரன் போட்டிருக்கும். அவங்க 2-3 தலைமுறை 5-6 தலைமுறை தாண்டி இருப்பாங்க. ஆனால் உன் பிதாவானிய தாவீதை போல அப்படின்வாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு தலைமுறை சரியாக இருந்தால் அதை ஞாபகம் வைத்து கொண்டு அந்த தலைமுறையை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. God remembers what you do in this generation and blesses your generation forever. Hallelujah. அப்போ பாருங்க, God is a God of generations. நாம் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு எல்லாம் போயிடுவோம். பிள்ளைகள் இருப்பாங்க, அடுத்தது பேர பிள்ளைகள் இருப்பாங்க, அது கூட பிள்ளைகள் இருப்பாங்க, இருந்துனே இருப்பாங்க.
ஆண்டவர் இருக்கிறார். நம்ம இருக்குமா இருக்க மாட்டோமா அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நாம் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ரைட். ஸோ அதே மாதிரி பாருங்க, யோவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ஆசாரியர்களே, இரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து இரட்டு உடுத்தவர்களாய் தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் சொல்வது என்ன? இது வரிசை அது 14ஆம் வசனம் கூட படிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்லுது? புட் ஆன் யுவர் சாக்லாத், இரட்டை உடுத்த சாக்லாத்தை மேலே போட்டுக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த லென்த் நாட்களுக்கு ஏற்ற ஒரு வசனம் இது பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டா? இதை போட்டுக்கொண்டு உபவாசத்து ஹோலி ஃபாஸ்ட்னு போட்டிருக்கோம் 14ஆவது வசனத்தில், ரைட்டா? ஹோலி ஃபாஸ்ட், பரிசுத்தமாக்குங்கள், சாங்டிஃபை எவ்ரி பிளேஸ், சுத்திகரியுங்கள், எல்லா இடங்களையும் சுத்திகரித்து, உங்கள் இடங்களை சுத்திகரித்து, உங்கள் பொருட்களை சுத்திகரித்து, உங்களை நீங்கள் சுத்திகரித்து, ஆண்டவரிடத்தில் முன்பதாக வந்து ஆண்டவரை ஆராதியுங்கள், மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். Repent and return to the Lord. Hallelujah. நாம் இந்த மாதத்தின் செய்தி அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். Repent and return to the Lord. Hallelujah. அதன் செய்தியாக பார்த்தால் இந்த வசனம் யோவேல் 1ஆம் அதிகாரம் 13-14 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான வசனங்களாக இருக்கும். Hallelujah. ஆண்டவர் சொல்வது, ஆண்டவர் தலைமுறைகளாக நான் நிறைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன், அந்த நன்மைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லு, உன் ஜெனரேஷனுக்கு சொல்லு, நீ உன் குடும்பத்தோடு நீ மனம் திரும்பி உபவாசித்து ஜெபித்து என்னிடத்தில் வா என்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் பார்த்தோம் என்றால் நமக்கு ஏற்ற ஒரு வசனங்களாக இருக்கிறது. அதே போல 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் புத்தகத்தில் இருக்கும் வசனங்கள் முக்கியமான வசனங்களை நம்ம கவர் பண்ணிருக்கிறோம் இந்த கடைசி வாரம் என்பதால். 2ஆம் அதிகாரம், அதில் ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை யோவேலுக்கு தருகிறார். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகை பற்றி இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் எல்லாம். அதில் 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம், கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? பாருங்க, இது கர்த்தருடைய 2ஆம் வருகையை பற்றி கூறுகிறார். யோவேல் ஒரு தீர்க்கதரிசி, ரைட்டா? ஒரு தீர்க்கதரிசி. அவர் கர்த்தர் யோவேலுக்கு கொடுத்த வார்த்தை கடைசி நாட்களை பற்றி கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பது, எப்படியெல்லாம் காரியங்களை அவன் பார்த்தான் என்பதை எல்லாம் எழுதியிருக்கிறது, ரைட்டா? அதில் 11ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, நாட்கள் ரொம்ப நெருங்கி விட்டது, கர்த்தர் தண்டர் போல வருகிறார், ரைட்டா? இடி மின்னல் போல வருகிறார், ரைட்டா? அதில் கர்த்தருடைய வார்த்தை, those who obey his command, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன பண்ணணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். obey to the commandments of God. Hallelujah. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. Hallelujah. Praise God. அதே போல் அதனால்தான் இந்த மாதத்தின் தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலிருந்து தான் நாம் எடுத்திருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிங்க.
12:13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ரிட்டர்ன் டு த லார்ட் வித் யுவர் ஹோல் ஹார்ட்டட்னஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முதல் வாரத்திலே பார்த்தோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பி வாங்கள். ஒரு ஹாஃப் ஹார்ட்டடோட வராதிங்க. உங்கள் முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் ஹோல் ஹார்ட்டட்னஸ். ஸோ நம் முழு இருதயத்தோடு திரும்பி மறுபடியும் என்னிடத்தில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் முழு இருதயத்தோடு வாருங்கள் என்று சொல்கிறார். அதே போல அந்த 13ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுவது இதுதான். வஸ்திரங்களை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சோகமாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு இப்போ கர்த்தரத்தில் வராங்க, இதாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆடைகளை கிழித்து கொண்டு அதை செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? ஆடைகளெல்லாம் கிழிக்க வேண்டாம். ரைட்டா? வெளிப்புறமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். ஆடைகளை கிழிப்பது அதை செய்ய வேண்டாம். ஆனால் உன் இருதயத்தை கிழித்து கொண்டு என்னிடத்தில் திரும்பி வா என்கிறார். ஹல்லேலூயா. இருதயம் ஆண்டவருக்கு வேண்டும் என்கிறார். ஆடைகளை கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்தில் ரெண்ட் யுவர் ஹார்ட் அண்ட் ரிட்டர்ன் டு யுவர் லார்ட் யுவர் காட். அதை தான் நம் தலைப்பாக, இந்த மாதத்தின் தலைப்பாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அதே போல 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் மறுபடியும் நீ என்னிடத்தில் திரும்பி வரும் பொழுது, தேசமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை, கிரேட் திங்ஸ். God will do great things in your life. Hallelujah. Hallelujah. God will do great things in your life. நல்ல ஒரு வசனம், மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, God will do something in your life அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாடல் வரி கூட நான் ரீசெண்டாக, அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதாவது செய்வார் அப்படின்னு, என் தேவன் எனக்காய் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, அந்த பாடல் ஆசிரியர் எழுதுனது தவறு கிடையாது, ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆண்டவர் என் தேவன் எனக்காய் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எப்பொழுதும் ஏதாவது செய்யும் ஆண்டவர் அல்ல, அவர் சித்தத்தின்படி பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வரிகளை நான் ஒன்றும் சொல்லவில்லை, அவர் அந்த இதுக்காக ஒரு 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 பாடல் இதுக்காக எழுதியிருக்கிறாரு, தவறு கிடையாது, நல்ல வரிகள் தான். ஆனால் என்னுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து என்ன என்றால், ஆண்டவர் ஏதாவது செய்வதோட அவர் செய்வாரா? செய்வார். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்வார், நிச்சயமாக செய்வார். ஏனால் வேதம் சொல்கிறது, டோன்ட் பி அஃப்ரேட், நீ பயப்படாதே, உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, கிரேட் திங்ஸ், நீ எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதுக்கு கீழே இருக்கிற 21, 22, 23, 24, 25 வரைக்கும் அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாருக்கு இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் மறுபடியும் திரும்பி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பதிலாக வைத்திருக்கிறார். படிப்போம் பாருங்க, 22 என்ன போட்டிருக்கு பாருங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்தரத்தில் ஒண்ணுமே கிடையாது வனாந்தரத்தில், ஆனால் வனாந்தரத்தில் உனக்கு மேய்ச்சல்கள் உண்டாகும், உனக்கு உருவாக்கி தருவேன். இல்லாத இடத்தில், வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லாத இடத்தில், I will make you pastures. The sheep shall have pastures in the desert, in the wilderness. Hallelujah. வனாந்தரங்களில் pastures வந்து ஆண்டவர் உருவாக்கி தருகிறார், புல்வெளியை ஆண்டவர் உருவாக்கி தருகிறார் என்கிறார். இதுவெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம்
விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். பாருங்க, மரங்கள் செடிகள் எல்லாம் கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு மரம் வச்சுருக்கோம், வீட்டில் ஒரு மரம் வச்சுருக்கோம், அது காய்க்கவில்லை என்றால் பார்த்து கொண்டே இருப்போம். ஒரு வருஷம் பார்ப்போம், 2 வருஷம் பார்ப்போம், 3வது வருஷம் என்ன பண்ணுவோம்? ரைட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெட்டிடுவோம். வேண்டாம் இந்த மரம் இது காய்க்கவே மாட்டுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம். கரெக்டாக இல்லையா? ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு வசனத்தில்? திராட்சை செடி, அத்தி மரம் இது எல்லாம் நன்றாக காய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் யாருக்காக என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் கீழ்ப்படிந்து அவரிடத்தில் மறுபடியும் திரும்பி வந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள். அப்படி படிங்க 23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். பாருங்க, மழை அதன் காலத்தில் ஆண்டவர் கொடுப்பார் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்யும் காரியங்கள், God gives rain. மழை அதன் காலத்தில் வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் மழையை கொடுப்பவர் ஆண்டவர். அதன் காலங்களில் கரெக்டாக ஆண்டவர் மழையை கொடுத்து, சரியான மழையை கொடுத்து ஆண்டவர் விளைச்சல்களை அதிகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், சில நேரத்தில் மழை வந்தால், நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்தால் ஒரே வெள்ளம். கரெக்டா இல்லையா? எத்தனை செய்திகளை நம்ம பார்க்குறோம். நார்த் இந்தியா மற்ற இடங்களெல்லாம் வெள்ளம் வந்து பயிர் நிலம், அந்த நிலம் இன்னும் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி போயிட்டு நஷ்டமாகுது. நிறைய மழை நிறைய வெள்ளம் வந்தால் கூட வேஸ்ட்டு தான். கரெக்டாக இல்லையா? ஏராளமாய் வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு தண்ணீர் நிரம்பி வெள்ளம் வந்து எல்லா இடமும் மூழ்கி எல்லாமே வீணாகி போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு தான் தெரியும், என்ன தெரியும்? ஏற்ற நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? அதன் காலத்தில் அதன் மழையோ இல்லை புயலோ எது இருந்தாலும் அதன் காலத்தில் அது வந்தால்தான் சரியான விளைச்சல் பூமியில் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்வார். அதனால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதன் காலத்தில் அதன் விளைச்சல்களையும், வனாந்தரத்தில் ஒரு 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 விளைச்சலையும், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பச்சை ஒரு பாஸ்டர்ஸ் ஆண்டவர் உருவாக்கி தருகிறார். இந்த மாதிரி அற்புதங்களை, கனிகள் கொடுக்கும் மரங்கள் கனிகள் அந்த ஏற்ற நேரத்தில் கொடுக்கும் என்கிறார். பயப்படாதீர்கள் என்கிறார் ஆண்டவர். படிங்க அதுக்கப்புறம் வசனங்கள் 24. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலயங்களில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியங்கள். ஒன்று, எல்லா தானியங்கள் எல்லா விளைச்சல்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும் என்கிறார். ஹல்லேலூயா. All the grains will be full in your household. உன்னுடைய வீட்டில் எல்லா தானியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும் என்கிறார். மறுபடியும் உனக்கு திரும்பி தருவேன் என்கிறார். ஐ வில் ரீபே யூ என்று இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்கிறார். அப்போது கர்த்தரை நம்பி மறுபடியும் திரும்பி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு எல்லாவற்றையும், இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தையும் பார்த்தோம் என்றால் என்ன? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தான் நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. படிங்க.
நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, சம்பூர்ணமாக சாப்பிடுவீர்கள் என்று. ஹல்லேலூயா. இதில் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், இந்த யோவேல் புத்தகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவேல் புத்தகத்திலே ரொம்ப முக்கியமான வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்னவென்றால் 28ஆம் வசனம். யோவேல் 2:28-29 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வசனம். அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, படிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமா, என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொன்ன ஒரு வார்த்தை இது. ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம், ஆண்டவர் ஆவியானவர் அவர் இறங்கி வந்தார், ஒரு அக்னி நாவுகளாக இறங்கி வந்தார் என்று வசனத்தில் போட்டிருக்கு. அக்னி நாவுகளாக இறங்கி, ஆமா, அக்னி நாவுகளாக இறங்கி வந்தார் என்று போட்டிருக்கிறது. அதை வாக்குத்தத்தமாக யோவேல் புத்தகம் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர், 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் யோவேலுக்கு இதை காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? எல்லாரும் ஆவியானவரை ஊற்றுவேன் என்று. ஹல்லேலூயா. அதை இன்றைக்கும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரை ஊற்றி கொண்டிருக்கிறார். எல்லா ஜனங்கள் மேலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். எல்லா ஊழியக்காரர்கள், ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கடைசியாக ஒரு வசனத்தை பார்ப்போம். 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். கர்த்தரால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் வாக்குத்தத்த வசனமாக கொடுத்திருக்கிறது. அந்த நாட்களில், இந்த நாட்களில் நீங்கள் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நம்மை கூப்பிடுகிறீர்களோ, கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்பதுதான் வசனம். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனம் வார்த்தையை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக ஒரு வசனம் கூட இருக்கிறது, 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் கர்த்தர் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக எதெல்லாம் செய்கிறார் என்று ஆண்டவர் போட்டிருக்கிறார். மலைகளில் எப்படி புதிய நியூ வைன் அண்ட் நியூ த மில்க் வில் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி அழகாக ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி. இப்பொழுது நாம் நம்முடைய செய்திக்குள் போகலாம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, யோவேல் புத்தகத்தில் இருக்கிற எல்லா வசனங்கள் ஓவராலாக முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ தான் செய்திக்குள்ளே வரோம், ரைட்டா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்னடா இது, முடிக்கிற நேரத்தில் இவர் திருப்பி புதுசாக செய்தியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்குறீங்களா? கர்த்தர் நம்மை வெட்கப்பட விடமாட்டார் அப்படின்றது தான் செய்தி, ரைட்டா? பாருங்க, நான் படித்து கொண்டிருந்தேன் மத்தேயு 26ஆம் அதிகாரம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பாடுகளை படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் இவர் நம்ம ஹை பிரிஸ்ட் முன்னாடி போய் நிற்கிறார், ரைட்டா? பிரதான ஆசாரியர் முன்பதாக அவரை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இப்போ பிரதான ஆசாரியர் முன்பதாக நிறுத்தும் பொழுது
26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் 67 பார்த்தீங்கன்னா படிங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பாருங்க, கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியருக்கு முன்பதாக இழுத்து கொண்டு சென்று விட்டார்கள். அது வரைக்கும் அவர் அது முந்தின நாள் கூட அவர் அங்கே ஆலயத்தில் தான் நின்று கொண்டு செய்தியெல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தார். அங்கே அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அவரை பிரதான ஆசாரியர் முன்பதாக கொண்டு வந்து போய் நிறுத்தி, ஹல்லேலூயா, அவரை நிறுத்தி அவரை முகத்தில் காரி துப்பினார்கள். முகத்தில் காரி துப்பினார்கள், தலையில் அடித்தார்கள், தாடையில் குத்தினார்கள். அதர் ஸ்லாப்ட்னு போட்டிருக்கு. கரெக்டா? அவரை என்ன பண்ணாங்களாம்? சிலர் கன்னத்தில் அறைந்தார்கள். பாருங்க, பிசிக்கல் அபியூஸ் ஒரு பக்கம். ஆண்டவரை பிசிக்கல். யார் இதை செய்தது? ரோமர்கள் செய்யவில்லை. இதை யாருக்காக வந்தாரோ, எந்த ஜனங்களுக்காக வந்தாரோ அந்த ஜனங்கள், பிரதான ஆசாரியர்கள், யூதர்கள் கர்த்தரை கேவலப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அவரை அடித்தார்கள், அவரை துன்புறுத்தினார்கள். அதோட பெரிய காரியம் என்ன செய்தார்கள்? அவரை மனதளவு காயப்படுத்தினார்கள். அடித்த பிறகு என்ன செய்தார்கள்? யார் இதை அடித்தது? நாங்கள் யார் அடித்தோன்னு சொல்லி கண்ணை கட்டி கொண்டு அவரை இதெல்லாம் செய்தார்கள். இதை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது யோசித்தேன், நாம் வெட்கப்பட்டு போவாத படிக்கு கர்த்தர் அசிங்கப்பட்டார். God was put to shame. முகத்தில் அறையப்பட்டு, கன்னத்தில் அறையப்பட்டு, முகத்தில் காரி துப்பி, இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை பேசி, அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை எதெல்லாம் செய்தார்கள். ரைட்டா? பாருங்க, அடுத்தது கூட பாருங்க. பிலாத்து என்ன பண்றாரு? பிலாத்து ஒன்றும் பைலட் என்ன பண்றாரு? 27ஆம் வசனம் பாருங்க. 27ஆம் வசனம் 27ஆம் அதிகாரம், 27 சாப்டர் 27 26 verse 26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஸோ அடிக்கவும் ஒப்பு கொடுத்தார், அவரை அடிக்கவும். அதுக்கப்புறம் 27 28 29 இதெல்லாம் படித்தீர்கள் என்றால் அந்த இப்போ ரோமாரியர்கள் என்ன பண்ணுறாங்க? ரோமன் சோல்ஜர்ஸ் ஃபஸ்ட்டு தன்னுடைய ஜனங்கள் அவரை கேவலப்படுத்துகிறார்கள். அடுத்தது புறஜாதிகள், ரோமர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை கேவலப்படுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், சாட்டையால் அடிக்கிறார்கள். அவர் மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டு, அவரை ராஜா என்று சொல்லி முள்கிரீடத்தை போட்டு நிறைய காரியங்களை செய்கிறார்கள், அடிக்கிறார்கள். அவர் தலையில் அடித்து கொண்டே இருந்தார்கள். 30ஆம் வசனம் படிங்க. 30. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பாருங்க, அவருடைய சிரசின் மேல் மறுபடியும் அடித்தார்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னு எப்படி இருக்கும்னா, they struck him on the head again and again அப்படின்னு போட்டிருக்கும். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர். ஆமாம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். ரைட்டா? ஜீசஸ் சன் ஆஃப் காட், சோசன், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஜீசஸ் ஆஃப் நாசரத் படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த காட்சிகள்லாம் பார்ப்போம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, நாம் வெட்கப்பட்டு போவாத படிக்கு கர்த்தர் வெட்கப்பட்டு நிறைய காரியங்களில் அசிங்கப்படுத்தினார்கள் ஆண்டவரை. ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் சகித்து கொண்டார். Why did God go through all these things? இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சகித்து கொண்டு சென்றார் என்றால், அவருக்கு ஞாபகம் வந்தது, உங்களை அவருக்கு ஞாபகம் வந்தது. He remembered you, that is why he kept quiet. Hallelujah.
உங்களை அவருக்கு ஞாபகம் வந்ததால் அவர் அமைதியாக இருந்தார். பாருங்க, நமக்கெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் சுருணும். கரெக்டா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? சுருணுக்கும், அப்படியே கோவம் வந்துடும். ரைட்டா? நான் கூட ஒரு கடைக்கு போனேன். ஒரு கடைக்கு போயிட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்க போனேன். வாங்கினே இருந்தேன். அந்த வாங்கி சரியாக கேட்கல. ஹெட்ஃபோன்ஸ் ஏதோ சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு, ஏங்க சரியாக கேட்கலைங்க, இந்தாங்க அப்படின்ட்டு கேட்டு பாருங்கன்னா, அந்த பர்சன் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு என் கையிலேருந்து பிடிங்கி போயிட்டார். நான் இந்தாங்க பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அட இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி பிடிங்கி போயிட்டார். ஆமாம், அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கும் கோவம் வந்துடுச்சு. கோவம் வருதுன்னா எனக்கு, ஏன் இவன் என் கையிலேருந்து பிடிங்கின்னு போகிறான்? நம்ம என்ன ஃப்ரீயாவாக கேட்டோம்? இவன் கேட்ட ஹெட்ஃபோன்ஸை நம்ம ஃப்ரீயாக ஒன்றும் கேட்கல, காசு கொடுத்து வாங்குகிறோம். சரியாக வேலை செய்யலை, செக் பண்ணு தானே சொல்கிறோம். அதுக்கே இவன் இவ்வளவு அழட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு கோவம் மேலே போயிடுச்சு. அப்புறம் அந்த மனிதர்கிட்ட போயிட்டு நான் பொலைட்டாக தான் பேசினேன். தேவையில்ல, செக் பண்ண தேவையில்ல, நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு. இதே வேறு யாருனா இருந்திருந்தாங்கன்னா பெரிய கலட்டாக விட்டுக்குவாங்க. சரி ரைட்டு. ஆனாலும் என்னுடைய என்ன சொல்கிறது, கோபம் ஒரு லெவலுக்கு மேலே ஏறிடுச்சு அந்த நேரத்தில். ரைட்டு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன், சரி ஓகே, நம்ம இப்போ இந்த நேரத்தில் ஏதாவது பேசிட்டா தவறாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் கூப்பிட்டு, அந்த மேனேஜர் யாரோ ஒருத்தர் அவரை கூப்பிட்டு, நீங்கள் செய்கிறது தவறு, கஸ்டமரை சரியாக பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கோபத்தை இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி நம்பி தான் வந்துட்டேன் வெளியே. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள ஒரு வார்த்தை யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கோவம் வந்துடும் நமக்கு. அட என்னடா இது, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவரை காரி துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள், அடித்தார்கள், எல்லாமே அவர் செய்யவே இல்லை. எதுவுமே அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்தார், நல்லதை செய்தார், எல்லாருக்கும் ஏற்றதை செய்தார். கரெக்டாக இல்லையா? ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆண்டவரை கொண்டு போனார்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படித்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நம்ம வாக்குத்தத்த வசனத்தில் என்ன படித்தோம், நீங்கள் வெட்கப்பட்டு இல்லை. அதனால் அவரை அசிங்கப்படுத்தும் பொழுது கூட அவர் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் செய்யும் காரியங்கள் இதெல்லாம் இந்த குரூசிஃபிக்ஷன் பார்க்கும் பொழுது ஒரு காரியம், நிறைய காரியங்கள் தோன்றுகிறது. ஆண்டவருடைய பாடுகளை யோசிக்கும் பொழுது அதில் ஒரு காரியம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பாடுகள் ஏராளமாக சகித்தார் ஆண்டவர். அவருக்கு இருக்கும் டெம்பர்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருந்தார். அதிகமாக ஆர்கியூ கூட அவர்களோட பண்ணவில்லை. எதற்காக, ஏன் அப்படின்னு சொல்லி. ரைட்டா? இன்றைக்கி யாராவது ஒரு பாஸ்டரையோ யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு 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 விஷயம் நடந்துட்டு இருக்கும். கரெக்டாக இல்லையா? இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் இல்லை ஒரு பாஸ்டரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்பதாக பெரிய தடபுடல், லாயர்ஸ், வக்கீல்கள், அது இதுன்னு எந்தென்னமோ நடந்துட்டுருக்கும். ஆனால் ஆண்டவர் எதிர்த்து எதுவும் பேசவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ரைட்டா? ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீர் தேவனுடைய குமாரனா என்று இதுவுருங்க ஆசாரியர்கள் கேட்கிறார்கள். எங்கே? 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 63
இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, நீ சொல்வது போலதான் என்று எஸ் as you say அப்படின்றார். ஹalleluya. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது தேவகுமாரன் என்று ஒற்றுக்கொண்டார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது கடவுள் என்று ஒற்றுக்கொண்டார்? அவர் சொல்லவே இல்லை என்கிறார்கள். அவர் சொன்னார். இந்த இடமெல்லாம் பார்த்தோம் என்றால் இதெல்லாம் சாட்சி. நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்கும் பொழுது ஆமாம் நீ சொன்னபடிதான் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாண்ணா தேவகுமாரன் தானே அர்த்தம். கரெக்டாலையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை உணர்ந்து, தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நாம் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் யார் என்று அவர் தெரியும். அவர் என்ன வந்தார்? பிதாவை வெளிப்படுத்தும் குமாரனாய் வந்தார். கரெக்டா இல்லையா? பிதாவானவரை ஒரு மனிதனும் பார்க்க முடியாது. அவரை வெளிப்படுத்தும் குமாரனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிதாவை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்தார் என்ற செய்தியை, சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு வெளிப்பாடாக நாம் இருக்க வேண்டும். கரெக்டா இல்லையா? படிப்போம் பாருங்க, ஒரு குயிக்காக ஒரு 2-3 வசனங்கள் படிப்போம். ஆண்டவர் செய்யும் காரியங்கள், நம்மளை வெட்கப்படுத்தாமல் ஆண்டவர் செய்த காரியங்கள். சங்கீதம் 23:5 வசனம் படிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆண்டவர் உன் சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். அப்படின்னா என்ன? உன்னை வெட்கப்பட விடமாட்டார். ஹல்லேலூயா. உன் எதிராளிகளுக்கு முன்பதாக உன்னை வெட்கப்பட விடமாட்டார். அவர்களுக்கு முன்பதாகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னை தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. நேரம் இல்லாததால் நான் சீக்கிரமாக அந்த வசனங்களை படிக்கிறேன். அடுத்தது சங்கீதம் 34:5. சங்கீதம் 34. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் முகத்தை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யார் வெட்கப்பட்டு போவதில்லை? ஆண்டவருடைய முகத்தை பார்க்க. ரைட்டா? அதான் பாடலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரெக்டா இல்லையா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். இந்த வசனத்துல தான் எழுதியிருக்காங்க அந்த பாட்டை. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. சங்கீதம் 119:6 வசனம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய கற்பனைகளை, those who respect and keep the commandments of God shall not be ashamed. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ரைட்டா? அடுத்தது கடைசியாக ஒரு வசனம். சங்கீதம் 31:1 வசனம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். ஹல்லேலூயா. God, I believe you, I trust you, don't put me to shame. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அதனால்தான் இந்த வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2:26 வசனத்தில் கடைசியாக என்ன பார்த்தோம்? கர்த்தர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். யூ ஷால் நாட் பி அஷேம்ட்.
கடைசியாக ஒரு 2-3 வசனத்தில் நாம் பார்த்தது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியவர்கள், 3 காரியங்கள் போட்டிருக்கிறது. அவர்கள் வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். முக்கியமான செய்தி நம்ம மத்தேயுவில் பார்த்தது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன்னை ஆண்டவர் காத்து கொண்டார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்து கொண்டார். ஹல்லேலூயா. பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஏன் பாடுபட்டார்? நீ வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்காக ஆண்டவர் பாடுபட்டார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Lord Jesus. Hallelujah. Praise you, Lord. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை வெட்கப்படுத்தாமல் அப்பா தேவரீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர் பாடுகளை எங்களுக்காக அனுபவித்திருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, you have அப்பா கர்த்தாவே gone through suffering Lord for us. You have gone through the suffering. பாடுகளை அனுபவித்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களுக்காக. நாங்கள் வெட்கப்பட்டு போவாதபடி ஆண்டவரே நீங்க எங்களை உயர்த்திருக்கிறீர். எங்களை உயர்த்திருக்கிறீர். எங்கள் குடும்பத்தை உயர்த்தி, எங்கள் பிள்ளைகளை உயர்த்திருக்கிறீர். எங்கள் பேர பிள்ளைகளை உயர்த்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையை உயர்த்திருக்கிறீர். எங்கள் ஊழியங்களை உயர்த்திருக்கிறீர். அப்பா தேவரீர், நாங்கள் வெட்கப்பட்டு போவாதபடி நீர் எங்களை காத்துக்கொண்டீர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்த வந்த அனைவருக்காக நன்றி. செய்தியை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் அப்பா எதிராளிகளுக்கு முன்பதாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களை தலகுனிய செய்ய விடவே மாட்டீர். We shall not be ashamed, Lord. Hallelujah. Thank you, Lord Jesus. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Praise God. Praise the Lord. Praise the Lord. Praise. Hallelujah. Praise the Lord.